டாக்டர் சுமந்த், இதற்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடியும் எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குகளை குறி வச்சு நீங்க எங்களுக்கு வாக்களிங்க, இந்த கட்சி வாக்கு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டது எனக்கு நினைவில்லை. உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா எனக்கு சமீப காலத்துல இந்த மாதிரி ஒரு தேர்தல் நான் நடந்ததா நான் நினைக்கல. என்னன்னா, திமுக வெற்றி பெற வேண்டும், அதுதான் இலக்காக அதிமுக பார்க்கணும். அதுதான் இந்த இலக்கு. திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக விரும்பக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைகிறது. அப்படிதான் விரும்புவாங்களா? அப்படிதான் நிச்சயமாக. ஏன், வாட் இஸ் தி லாஜிக்? நிச்சயமாக. எனி அதர் ரிசல்ட் இஸ் பேட் ஃபார் ஏடிஎம். ஏன்னா தாங்கள் இல்லாமல் திமுக தோற்கடிக்கப்பட முடியும் என்று ஒரு வேளை நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆகும். சோ இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய இலக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடாது. அதுதான் பாட்டம் லைன். திமுக எப்படிமோ ஆளுங்கட்சிங்க, எப்படிமோ அவங்க தாங்க ஜெயிக்க போறாங்க. அவங்க ஒரு 30,000-40,000 மார்ஜின்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இந்த பாய்காட் பண்ணது தப்பு டிசிஷன். அந்த டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழி திமுகவினுடைய ஒரு பெரிய வெற்றி. திமுக ஜெயிச்சா அதிமுக பலவீனம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த போட்டி இல்ல. அது ரொம்ப நாளா நடந்துருக்கு. என்ன தியரி கரெக்ட்? அண்ணாமலை அதிமுக திமுக ஜெயிக்கணும் தான் விரும்புது, பிடி மாதிரி செயல்படுறாங்க. இல்ல, அவர்கள் போட்டி இடாத பட்சத்தில் பாமக வேட்பாளர், அதாவது திரு அண்ணாமலையுடைய ஆதரவை பெற்ற, பாஜகவினுடைய ஆதரவை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் அதிமுகவினுடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த அதிமுக வாக்காளர்களிடம் திரு சி.வி. சண்முகம் அவர்களோ மற்ற தலைவர்களோ எப்படியாக அந்த வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது யார்கிட்ட வேணா போட்டோம், திமுக போட்டோம், நாம் தமிழருக்கு போடட்டும், நோட்டாக்கு போடட்டும், சுயேட்சைக்கு போடட்டும், யார்கிட்ட வேணா போட்டோம். பட் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதிமுக. நாளைக்கு பிஎம்கே அதிமுகவுடைய பொட்டன்ஷியல் அலையா கூட வரலாம். இல்ல அப்படி கிடையாது. நாளைக்கு பலன் இருக்கலாம், இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில அவங்க இருக்கலாம். இல்ல வர அடிப்படையில ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவும் சந்தித்திருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியும் சந்தித்திருக்கிறது. ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு 5 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றால் என்ன அதிர்வலைகள் ஏற்பட்டுரும் நீங்களே சொல்லுங்க. அதனுடைய ஸ்மாலர் வெர்ஷன் தான் இது. இந்த முறை நாம 2 பேரும் தோத்துட்டோங்கிறது வேற. ஆனால் நான் இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் வந்துடும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் பிராக்டிகலா பேசுவோம். ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமா இருந்திருக்கு. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போறாங்க. அதுதான் நம்ம பேட்டர்னா பார்த்திருக்கோம். அதை தாண்டி விகிதாச்சாரத்திலும் பாமக பெரிய பெர்சன்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? நிச்சயமா. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் திமுகவை வீழ்த்த முடியாது. அதுதான் அவங்க டெய்லி சொல்ற லைனே. நாங்க இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது. இன்ட்ரஸ்டிங் அப்சர்வேஷன் டாக்டர். அதுக்கு பதில் மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னா ப்ரொஃபசர் உங்கள்ட்ட விரிவா வர திரு மணிகண்டன், அது ஒரு லாஜிக் இருக்கா? அண்ணாமலை சொல்றதும் டாக்டருடைய அப்சர்வேஷனும் அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கமும் ஒத்து போகுது. பாமக ஜெயிச்சா பிரதான கட்சி ஏற்கனவே 10 தொகுதிக்கு மேல 3ஆம் இடம் போயாச்சு, 7 தொகுதியில டெபாசிட் வாங்கியாச்சு. சோ நாங்க தான் பிரதான போல் அப்படிங்கறத இழந்துருவீங்க அப்படின்னு பாமக ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பீங்களோ? திமுகவுக்கு போனா தேவையில்லைன்னு நினைப்பீங்களோ? ஹரி, முன்னாடி ஸ்கிரீன்ல பார்த்தா சுமந்த் ராமன் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இவ்வளவு நேரம் கமலஹாசன் பேசினாரு. என்ன கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையா? கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்குது அவர் சொன்ன தியரி. பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னாங்க,
அண்ணாமலை சம்பந்தம் இல்லாம அதிமுக தொண்டர்களை கோபப்படுத்தும் விதமாக அதிமுக போட்டிட்டு இருந்தா 4வது இடம் 5வது இடத்துக்கு போகும்னு அவர் பேசுறதோட சூட்சுமமே அதிமுகவுடைய ஓட்டுகள் பாமகவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாரு. ஏன்னா அண்ணாமலையோடைய அரசியல் அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா கூட இருந்தே குழி பறிக்கிற வேலை. பாமக அங்க அதிக ஓட்டுகள் பெற்றுச்சு அப்படின்னா நிச்சயமா நாளைக்கு 2026 அவங்க, ஏன்னா பாஜகவுக்கு அந்த பகுதியில வன்னியர்கள் இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல பாஜக ஏதாவது வளர்ச்சியில இருக்குதா, அப்ப அவங்க நிச்சயமா அதுல தொடர மாட்டாங்க. பாமக அதிகப்படியான ஓட்டு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் குளிபிரிக்கிற வேலையை ஈடுபடுறாரு. ஏன்னா 2026 அதிமுகவோட போயிடுவாங்க. நீங்க வேற மாதிரி ஏதாவது அதிமுக தரப்புல ஏதாவது சமிச்சைகள் வந்திருக்கா பாமகவுக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு, இல்ல அங்க லோக்கல் நிர்வாகிகள் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது உங்க தேரி. ரெண்டு விஷயத்தை அதிமுக என்பது முரட்டுத்தனமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப அந்த தொண்டர்கள் ஒருபோதும் உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்தது அங்க பெரும்பகுதியா இருக்கிறது வன்னிய இன மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா நேச்சுரலா 10. நாடாளுமன்ற தேர்தலையே பல இடங்கள்ல அதிமுக வாக்கு பெருமளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா அது திமுகவுக்கும் டிரான்ஸ்பர் இருக்குதுன்னு பொருள். பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் இருக்கலாம், திமுகவுக்கும் டிரான்ஸ்பர் இருக்குன்னு அந்த நம்பர்ஸ் காட்டுது. திமுகவுக்கு எப்படிங்க அதிமுக டெபாசிட் இழந்த தொகுதிகளை அதிமுகவுக்கு ட்ரெடிஷனலா போற ஓட்டு எங்க போயிருக்கு? உங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள்ங்கறீங்க, 80 லட்சம் 88 லட்சம் வாக்கு தான் வந்திருக்கு. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நரேந்திர மோடியை எடுத்த படையெடுப்பு 9 முறை அவர் தமிழகத்திற்கு எடுத்த படையெடுப்பு காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓரளவுக்கு வாக்குகள் போயிருக்கலாம். அவளிய எடப்பாடி பழனிசாமி போய் இல்ல திமுக அங்க ஜெயிச்சோம் அதிமுக வாக்காளர்கள் சூரியனுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிறார் டாக்டர் சுமன். சுருக்குமா இல்லைங்க, அதாவது அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதில் அவர்களுக்கு சங்கடம் இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதனாலதான் 2 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. வேறையா இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழருக்கு போடலாம், இல்ல நோட்டாவுக்கு போடலாம், இல்ல வாக்கே அளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தல் தானே, என்ன மாறப்போகிறது அப்படின்னு. பட் அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா ஆன் த கிரவுண்ட் ஏடிஎம்கே உடைய கமிட்டட் வோட்டர்ஸ் பிஎம்கேக்கு போடக்கூடாதுங்கிற ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ப்ரொஃபசர் நீங்க கம்யூனிஸ்ட் தரப்புல ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறீங்களே, பாஜகவால பாதிக்கப்பட்ட கட்சி அதிமுக, அதனால அதிமுக ஓட்டு திமுகவுக்கு தங்க வரணுங்கிறீங்க. அது என்ன லாஜிக்? அது என்ன லாஜிக்னா, பாஜகவில் கூட்டணியிலிருந்து ஏன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக விலகுச்சு, அதுதான் லாஜிக்கு. பாதிக்கப்படாமல் இருந்திருந்தா விலகி இருப்பாரா? ஏன் விலகினாரு? அவங்களோட சேர போய் தாய்யா எங்களுக்கு ஓட்டு விழலை, சிறுபான்மையோர் ஓட்டு விழலை, அடித்தட்டு மக்களுடைய ஓட்டு விழலை, திரும்ப திரும்ப சொன்னாரா இல்லையா? அஃப்கோர்ஸ் அவர் மோடி பேரை சொல்லி மோடி அரசு எல்லாம் அவர் விமர்சிக்கலை, இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கலை, அது தனியாக இருக்கட்டும். ஆனால் ஏன் விலகினார்? அப்போ பாஜகவால் தன்னுடைய கட்சிக்கு பாதிப்பு என்கிற காரணத்தினால் விலகினார். ஆகவே இயல்பாக அதிமுக தொண்டர்கள் அது பற்றி யோசிக்கணும் என்பது தான் நாங்கள் முன்வைக்கிற ஒரு வாதம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, நம்ம மணிகண்டன் ஐயாவுடைய அந்த பேச்சை பாருங்க. அவருடைய ஆசை என்னன்னா, அதிமுக ஓட்டில் கணிசமானது பாமகவுக்கு தாயா போகும். ஏன்னா திமுக வெறுப்பில் உருவான கட்சி, வளர்ந்த கட்சி அதிமுக அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, பாமக ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக அணிக்கு வருவியா? எப்ப வரும்னா, பாமகவுக்கு அதிக ஓட்டு கிடைச்சா, பாமகவுக்கு அதிக ஓட்டு கிடைச்சா என்னுடைய கணிப்பில் அவங்க பாஜக கூட்டணியிலே உட்காந்துருவாங்க. ஏன்னா அங்கிருந்தே ஓட்டு கிடைக்குதுன்னா எப்படிங்க உங்க அதிமுகவுக்கு வருவாங்க? சொல்றேன், அவருடைய தர்க்க நியாயம் எதுவும் இல்லை. விவகாரம் என்னன்னா, பாமக கணிசமான வாக்குகளை பெற்றால் அது அதிமுகவுக்கு பெரிய அடியாக இருக்கும். அதிமுக தயவு இல்லாமலே பாஜக கூட்டணியின் சார்பில் நிற்கிற ஒரு வேட்பாளர் இவ்வளவு வாக்குகளை பெற்றுவிட்டார் என்று அண்ணாமலையார் மார்தட்டுவார். அது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.